இப்போ நம்ம செட்கேட் எக்கோ ஈஸி டைம் ப்ரோ அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ரௌசரில் setcateecho.in வெப்சைட் போய்க்கலாம். ஸோ வெப்சைட்டில் சப்போர்ட்டில் சாஃப்ட்வேரு இதில் ஈஸி டைம் ப்ரோ 9.0.6 விண்டோஸ் 64. ஸோ இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட் சப்போர்ட்டட். ஸோ விண்டோஸ் 7ல் சப்போர்ட் ஆகாது. ஸோ விண்டோஸ் 8 அண்ட் அபோவ் 64 பிட்ல மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஸோ இது வந்து வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி ஆன்டிவைரஸ் ஃபயர்வால் செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து டிஃபால்ட்டா PostgreSQL ரன் ஆகும். ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் MS SQL இல்லை Oracle MySQL டேட்டாபேஸ்ல கேட்குறாங்கன்னா நம்ம டேட்டாபேஸை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகின பிறகு ஜஸ்ட் செட்டப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காவே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே ஈஸி டைம் ப்ரோ அப்ளிகேஷன் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆயிடுச்சு இப்போ. ஸோ ஃபோல்டரில் ஸோ இங்கே செட்டப் ஃபைல் இருக்கு, ஜஸ்ட் ரன் பண்ணா பண்ணிட்டு போதும். ஸோ ஓகே, எஸ். ஸோ இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு போர்ட் நம்பர் டிஃபால்ட்டா 80 இருக்கும். நம்ம 8081 அப்படிங்கிறதுனால சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈஸி டைம் ப்ரோ அப்ளிகேஷன் டிவைஸோட கம்யூனிகேட் ஆகிறதுக்கு டிவைஸ் வந்து அவங்களோட நீங்கள் லேன் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வைஃபை டிவைஸ்னா அந்த நெட்வொர்க்கோட வைஃபைல கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து பிசியோட ஐபி என்ன, நம்ம இன்ஸ்டால் பண்ணுற சர்வர் பிசி ஆர் நார்மல் பிசியோட ஐபி அட்ரஸ் என்னங்கிறத செக் பண்ணிக்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஐபி கான்ஃபிக். ஸோ இந்த சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் 192.168.1.100 இருக்கு இப்போ. ஸோ நம்ம வந்து டிவைஸ்ல இந்த ஐபி அட்ரஸை செட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைஸ்ல எப்படி செட் பண்றது அப்படிங்கறது காட்டுறேன். ஸோ டிவைஸ்ல மெனு உள்ள போனீங்க அப்படின்னா காம்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த காம்குள்ள போயிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஈத்தர்நெட், பிசி கம்யூனிகேஷன், கிளவுட் சர்வர் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எது போறோம் அப்படின்னா ஐபி அட்ரஸ். ஸோ ஈத்தர்நெட் போறோம். ஈத்தர்நெட்ல நம்ம ஐபி அட்ரஸ் லோக்கல் நெட்வொர்க்கோட ஐபி அட்ரஸ் சப்நெட் மாஸ்க் கேட்வே செட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு காம்ல பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் சர்வர் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா சர்வர் மோட் ADMS இருக்கும். ஸோ எனேபிள் டொமைன் நேம் ஆஃப்ல இருக்கும். ஸோ சர்வர் அட்ரஸ்ல வந்து நம்ம ஆல்ரெடி பிசியோட ஐபி என்ன இருந்துச்சோ அந்த ஐபி அட்ரஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் 192.168.1.100. ஸோ அந்த 100ங்கிற ஐபியை செட் பண்ணிக்கிறேன். ஸோ போர்ட் நம்பர் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது 8081 போர்ட் நம்பர் கொடுத்தேன். ஸோ அந்த போர்ட் நம்பரை செட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைஸோட கான்ஃபிகரேஷன் இவ்வளவுதான். ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா டன்ங்கிற ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ நம்ம ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு அப்ளிகேஷனோட சர்வீஸ் கன்சோல் ஓப்பன் ஆயிடும். ஸோ அப்ளிகேஷன் ரன் ஆகுறதுக்கு டிஃபால்ட்டான சர்வீசஸ் எல்லாமே இங்க ரன் ஆயிடும். ஸோ போர்ட் நம்பர் ஓகே ஆயிடும். ஸோ இங்க வந்து நம்ம டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து டிஃபால்ட்டாவே அப்ளிகேஷன் PostgreSQL டேட்டாபேஸ். ஸோ இது வந்து ஒரு வாட்டி கனெக்ட் டெஸ்ட் கொடுத்துட்டு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியில இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். தென் கிரியேட் டேபிள். டேபிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே கிரியேட் ஆயிடும். இந்த மாதிரி டேபிள்ஸ் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சர்வீஸ்ல போயிட்டு நம்ம அகைன் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி MS SQL ஆர் MySQL Oracle இந்த மாதிரி டேட்டாபேஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அகைன் ஒன்ஸ் சர்வீஸை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு இங்க டேட்டாபேஸ்ல நம்ம இங்க டேட்டாபேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். MS SQL, MySQL, Oracle இந்த மாதிரி டேட்டாபேஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் இப்போ வந்து PostgreSQL ரன் பண்றேன். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா மட்டும் போதும். ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷனோட சர்வீசஸ் எல்லாமே இந்த மாதிரி ஓகே ஆன பிறகு இதை நம்ம மினிமைஸ் பண்ணிட்டு ஈஸி டைம் ப்ரோ அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் ஐகான் இதுதான். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டிஃபால்ட் அட்மின் லாகினோட யூசர் நேம் அட்மின் அண்ட் பாஸ்வேர்டு அட்மின். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ லாகின் ஆகிடும். ஸோ இதுலயே வந்து ஆப்ரேஷன் கைடு இருக்கும் நீங்க ஓபன் பண்ண பிறகு. ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம டிவைஸை வந்து ஆன்லைன் கொண்டு வந்துட்டு ஷிஃப்ட் டைமிங்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி ரிப்போர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா ஏரியா. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஆட் ஏரியா. ஸோ ஏரியாங்கிறது லொகேஷன். ஸோ இப்போ வந்து மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல டிவைஸ் இருக்கு அப்படின்னா நீங்க லொகேஷன் வைஸ் டிவைஸ் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இல்ல ஒரே ஒரு டிவைஸ் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம அந்த லொகேஷன் நேம் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஆட் இங்க லொகேஷன் நேம் சென்னை, கன்ஃபார்ம். ஓகே, தென் கைட் போறேன். ஸோ இங்க வந்து டிபார்ட்மெண்ட், பொசிஷன்ஸ், எம்ப்ளாயிஸ் டீடைல், தென் ஆட் டிவைஸ். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் ஆட் பண்றோம். ஸோ இங்க டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்க கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் நேம் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த அட்மின் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ஆட் ஆன் பண்றேன். ஓகே, தென் கைட், பொசிஷன். ஸோ பொசிஷன் வந்து நீங்க வந்து என்ன பொசிஷன் நீங்க கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ அட்மின்ங்கிற ஒரு பொசிஷன் கொடுக்குறேன், கன்ஃபார்ம். தென் கைட், ஆட் எம்ப்ளாயி. ஸோ ஆட் எம்ப்ளாயி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிவைஸை வந்து ஆட் ஆன் பண்ணிடுறேன். ஸோ ஆட் டிவைஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஒன்ஸ் நம்ம டிவைஸோட கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லோ கலர் சிம்பிள்ல இங்க வர ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணி ஆட் ஆன் பண்ண வேண்டியது. ஸோ இங்க சீரியல் நம்பர்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிவைஸோட நேம் கேட்கும். நேம் வந்து நீங்க கொடுத்துக்கலாம், எனி நேம். ஸோ ஏரியா, ஏரியா வந்து நம்ம கிரியேட் பண்ண ஏரியா நேம். தென் ரெஜிஸ்ட்ரேஷன் டிவைஸ், எஸ். டிவைஸ் டைரக்ஷன் இன் டிவைஸ் இன் பார் அவுட், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா போதும். இப்போ நான் வந்து டிவைஸ் போறேன். ஸோ டிவைஸோட ஸ்டேட்டஸ் என்னங்கிற பாக்குறேன், கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ கிரீன் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா டிவைஸ் அண்ட் சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஈஸி டைம் ப்ரோ அப்ளிகேஷன் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். ஒன்ஸ் டிவைஸ் ஆன்லைன்ல இருக்கும்போது நம்ம டிவைஸ்ல ரெஜிஸ்டர் பண்ற டேட்டா, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேருக்கு வந்துடும். சாஃப்ட்வேர்ல நம்ம என்ட்ரி பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸோட டேட்டா எல்லாமே டிவைஸ்க்கு போயிடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா டிவைஸ்ல வந்து கொஞ்சம் யூசர்ஸோட டேட்டா இருக்கு. ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே சிங்க் ஆயிட்டு இருக்கீங்க. பிளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் வந்துருச்சு. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் கவுண்ட் எல்லாமே வந்துடுச்சு. ஒன்ஸ் டிவைஸ்ல பண்ற டேட்டாஸ் எல்லாமே நமக்கு இங்க கெட் ஆயிடுச்சு. ஸ்டேட்டஸ் வந்து கிரீன் கலர்ல வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கைட் போறேன். ஸோ ஆட் எம்ப்ளாயி. ஸோ ஆட் எம்ப்ளாயி போனோம்னா எம்ப்ளாயிஸோட டேபிள் ஓப்பன் ஆகும். ஸோ இங்க வந்து நம்ம டிவைஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்க எல்லா டேட்டாவுமே இங்க வந்ததுனால ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன எம்ப்ளாயிஸ் ஆட் ஆன் பண்ணியிருந்தானோ ஸோ எம்ப்ளாயிஸ் டேட்டா எல்லாமே இங்க கெட் ஆயிருக்கு. இன்கேஸ் நான் வந்து புதுசா ஒரு எம்ப்ளாயி ஆட் ஆன் பண்றேன்னா ஆட். ஸோ எம்ப்ளாயி ஐடி, என்ன ஐடி நம்ம கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ அவங்களோட நேம். ஸோ டிபார்ட்மெண்ட், நம்ம கிரியேட் பண்ண டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே டிராப் டவுன்ல வரும். இன்கேஸ் நீங்க டிபார்ட்மெண்ட் எதுவும் கிரியேட் பண்ணலன்னா ஜஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷனும் சேம் லைக் ஏரியா. ஸோ நான் சென்னைங்கிற ஏரியால தான் டிவைஸ் ஆட் பண்ணிருக்கிறேன். ஸோ அந்த டிவைஸ்க்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும், கன்ஃபார்ம். ஸோ இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண எம்ப்ளாயிஸோட டேட்டா ஆட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்காவே டிவைஸ்க்கு வந்து மூவ் ஆயிடும். ஸோ இங்க கைட் ஆப்ஷன்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா டைம் டேபிள். ஸோ இந்த டைம் டேபிள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன்ல டைம் டேபிள் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஒரு கன்சர்ன்ல என்ன டைமிங் யூஸ் பண்றாங்க, அவங்களோட ஆஃபீஸ் டைமிங் ஹவர்ஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ் 9 to 10, ஸோ 9:30 to 6:30 லைக் தட் நம்ம வந்து டைமிங் வந்து டைம் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் டைம் டேபிள். ஸோ டைம் டேபிளுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ஜெனரல் ஷிஃப்ட். ஸோ ஆஃபீஸ் டைம் நான் இப்போ வந்து 9:30 to 6:30 கொடுக்குறேன்.
ஸோ 9:30 AM. ஸோ ஈவினிங் வந்து 6:30 AM. ஸோ ரயில்வே டைம் நம்ம கொடுக்கணும் 6:30 AM. ஸோ செக்இன் ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம். ஸோ இந்த 9:30 ஹவர்ஸை விட பிஃபோரா எப்போ வருவாங்க, லேட்டா எப்போ வருவாங்கங்கிற டைம் தான் இந்த செக்இன் ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ஸோ இங்க வந்து நான் 1 hour பிஃபோரா கொடுக்குறேன். ஸோ 8:30, 1 hour லேட்டா கொடுக்குறேன். ஸோ 10:30. தென் செக் அவுட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ஸோ செக் அவுட் டைம் நமக்கு 6:30. ஸோ 6:30யோட 1 hour பிஃபோர் ஆஃப்டர் நான் கொடுக்குறேன். ஸோ கிளைண்டோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த டைமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5:30. ஸோ இங்கே வந்து 7:30. கன்ஃபார்ம் பண்றோம். ஓகே. ஸோ இன்கேஸ் கிளைண்ட் சைட்ல ஸோ அவங்களுக்கு ஓடி கால்குலேஷன் வேணும் அப்படின்னா இங்க அன்ஷெடியூல்ட் டைம் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதுல போயிட்டு நம்ம வந்து ஒர்க் டைம்னு இருக்கிறத வீக் டே ஓட்டின்னு மாத்திக்கலாம். ஸோ இயர்லி இன் லேட் அவுட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கால்குலேட்டர்ஸ் வீக் டே ஓட்டி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. தென் டைம் டேபிள்ஸ் கிரியேட் பண்ண பிறகு ஷிஃப்ட். ஸோ இங்க கைட்ல போனீங்கனாலே ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் அதுதான் இருக்கும், அசைன் ஷிஃப்ட். ஸோ நம்ம கிரியேட் பண்ண டைம் டேபிள நம்ம ஷிஃப்ட்ல அசைன் பண்றோம். ஸோ ஆட், ஸோ ஜெனரல், ஸோ ஜெனரல் ஷிஃப்ட். ஸோ இன்கேஸ் சண்டே வீக் ஆஃப் அப்படின்னா ஸோ சண்டே மட்டும் நம்ம வீக் ஆஃப் அசைன் பண்ணிக்கிறோம். அனதர் டேஸ்க்கு வீக் ஆஃப் எடுத்து விட்டுட்டு நார்மல் ஜெனரல் டைம் டேபிள் மட்டும் அப்ளிகபிள் பண்றோம். கன்ஃபார்ம். தென் கைட் போனீங்க அப்படின்னா ஷெட்யூல் ஷிஃப்ட். நம்ம கிரியேட் பண்ண ஷிஃப்ட்டை வந்து ஷெட்யூல் பண்றோம். ஸோ பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு என்ன ஷிஃப்ட்டோ அந்த ஷிஃப்ட்டை வந்து நம்ம ஷெட்யூல் பண்றோம். ஸோ ஆட் ஷெட்யூல், எல்லா எம்ப்ளாய்ஸும் செலக்ட் பண்ணிட்டு இங்க நம்ம கிரியேட் பண்ண ஜெனரல் ஓவர் ரைட் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும். ஸோ ஸ்டார்ட் டேட் நான் வந்து இந்த மந்த் ஸ்டார்டிங்ல இருந்து ஸோ இந்த மந்த் எண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கிறேன். ஸோ கிளைண்டோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தென் கைட் போறோம். கைட்ல வந்து பாத்தீங்கன்னா லீவ் இருக்கும். ஸோ லீவ் வந்து வேணும்னா நம்ம ஆட் ஆன் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். தென் ரிப்போர்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் அட்டெண்டன்ஸ். ஸோ நம்ம எல்லா எம்ப்ளாயும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் ரிப்போர்ட் வேணும்னு செலக்ட் பண்ணிட்டுறோம். கால்குலேட். ஸோ ஒன்ஸ் கால்குலேஷன் ஃபினிஷ் ஆன பிறகு அந்த டேப் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஜஸ்ட் நம்ம இப்போ கைட் போகிறோம். கடைசி ஆப்ஷன் ரிப்போர்ட். ஸோ ரிப்போர்ட் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ கிளைண்டோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து இப்போ நான் டெய்லி அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட் எடுக்கிறேன். ஸோ எந்த டேட்டை ஸோ இன்னைக்கு டேட்ல ஸோ யார் யார் பஞ்ச் வச்சாங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ இதே இது நான் ரிப்போர்ட்ஸ்லயே வந்து மந்த்லி ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஸோ இங்க வந்து பேசிக் ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் இருக்கு. இங்க அட்டெண்டன்ஸ் சம்மரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கன்சால்டேட்டட் டைமிங் ஓடி வரும். ஸோ ஓவரால் 1 to 31st வரைக்கும் நம்ம எந்த டேட்ல இருந்து எந்த டேட் கொடுக்குறோமோ அந்த டேட் வரைக்கும். ஸோ ஓவரால் நம்மளோட செக்இன் டைம், செக் அவுட் டைம், டோட்டல் எவ்வளவு நேரம் ஒர்க்கிங் பண்ணிருக்கோம், இன்கேஸ் ஓடி ஹவர்ஸ் ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்கன்னா ஓடி ஹவர்ஸ், பிளஸ் லேட்டா வந்திருக்கீங்கன்னா லேட் ஹவர்ஸ், ஸோ பிரசன்டேஜ் எவ்வளவு, ஆப்சன்டேஜ் எவ்வளவு, ஸோ அவங்களோட பே டேஸ் எவ்வளவு, இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு ஓவரால் ரிப்போர்ட் நமக்கு இங்க கன்சால்டேட் கிடைக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து எக்ஸலா பிடிஎஃபா கன்வெர்ட் பண்றதுக்கு இங்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்க பிடிஎஃப் ஆர் எக்ஸல் ரிப்போர்ட்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் டெய்லி அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட் கூட நீங்க இங்க எடுத்துக்கலாம். ஸோ இங்க எக்ஸ்போர்ட் இருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் ஆர் எக்ஸல் ரிப்போர்ட்டா ஃபார்மேட்ல நமக்கு வந்து ரிப்போர்ட்டா கிடைக்கும். தேங்க்யூ.